வணக்கம், நான் உங்கள் அதிசயா, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா ஹாஸ்டைல் விட்னஸ். ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படின்னா என்னன்னா பிறல் சாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. செக்ஷன் 154 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இப்போ BSA மாறி இருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு புகார்தாரர் காவல் நிலையத்தை அணுகி ஒரு குற்றம் நிகழ்ந்ததுக்கான ஒரு புகாரை பதிய பண்ணும்போது, பொதுவாவே குற்ற வழக்குகள்ல அரசு தரப்புலதான் சாட்சியங்கள் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி காவல் நிலையத்துல சாட்சி அளிக்கும் போது இந்த குற்றத்தை பார்த்தது நானு அப்படின்னு சொல்லி சாட்சி ஒத்துக்கிட்ட பட்சத்துல இந்த கேஸ் நீதிமன்றத்துக்கு ட்ரையல் ஸ்டேஜுக்கு வரும்பொழுது இந்த ஹாஸ்டைல் விட்னஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேள்வி எழுப்பும் பொழுது அந்த ஹாஸ்டைல் விட்னஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்னு பிறல் சாட்சி சொன்னாலோ, இல்ல முரண்பாடா நான் அந்த சம்பவ இடத்துல இல்லவே இல்லைன்னு மாத்தி சொன்னாலோ, இல்ல எதிர்மறையான சாட்சி சொன்னாலோ, அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீதிமன்ற அனுமதியோட அந்த சாட்சிய பிறல் சாட்சியா கருதப்பட சொல்லி பாவிக்க சொல்லி அனுமதி கேட்டு, அப்படி பாவிக்கும் பட்சத்துல யார் தரப்புல அந்த சாட்சியம் கொண்டு வரப்பட்டதோ அவங்களே அவங்கள குறுக்கு விசாரணை பண்ணலாம். இததான் ஹாஸ்டைல் விட்னஸ் சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.